பிரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட சான்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க இந்த கிட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம உடம்புல LH அப்படிங்கிற ஹார்மோன் நம்மளுக்கு எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு 12 to 36 hours நம்ம பாடியில சர்ஜ் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன்ஸை வந்து தான் இந்த ஓவிலேஷன் கிட்ஸ் டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு பெஸ்ட் ஃபர்டைல் பீரியட் எது அப்படிங்கறத நம்ம டிடெக்ட் பண்ணி சொல்லும். ஓவிலேஷன் கிட்ஸை யூஸ் பண்றதுக்கு இந்த 4 விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1, when to start the testing. So for example, if you're having a regular cycle of 28 days அப்படின்னா you can start from day 10 or day 11 of your cycle. If you're having irregular cycles, 3 months ஓட average எடுத்து உங்களோட சைக்கிள் லென்த்தை கண்டுபிடிச்சுக்கோங்க. நீங்க வாங்குற கிட்ஸ்லயே புக்லெட்ஸ் இருக்கும். அந்த புக்லெட்ஸ்ல உங்களோட சைக்கிள் லென்த்துக்கு தகுந்தாப்புல எந்த டே ஸ்டார்ட் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்திருப்பாங்க. இப்போ how many days you should do test positive வர வரைக்கும் you have to do it continuously for about 5 to 6 days and every kit also comes along with the 6 samples. Number 3, how to do the test. You have to do daily same timingல பண்ண பாருங்க. மார்னிங் 10 AM to 8 PM குள்ள பண்ணலாம். அண்ட் டெஸ்ட் பண்றதுக்கு 2 hours முன்னாடி நிறைய தண்ணி குடிக்காதீங்க, பிகாஸ் உங்களோட யூரின் டைல்யூட் ஆயிடும் and you will get a false report. Number 4, நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்றோம். இப்போ உங்களோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ்ல 2 பிங்க் லைன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா the test is considered as positive and you can try for the next 4 to 5 days husband and wife relationship வச்சுக்கலாம். சப்போஸ் அதுல வந்து லைட்டா செகண்ட் கோட் வந்து பாசிட்டிவா தெரியுது அப்படின்னா மேபி LHS surges lightly started, ஆனா நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டேவும் ரிப்பீட் பண்ணி டார்க் பிங்க் லைன்ஸ் பார்க்கணும். இப்போ இதுவே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு லைன் தான் தெரியுதுன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகல, சோ நெக்ஸ்ட் டேவும் ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். பாசிட்டிவ் வர வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணி